இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரன் உனக்கு யோசிக்க தெரியலையா? நீங்க நாளைக்கு இதே மாதிரி ஆயுள் தண்டனை பண்ணுவோம், குடும்பம் ரோட்டில் நிற்குமே, அடிக்கலாமா? அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரம்? ஒரு உயிரை கொட்டுறதுக்கு எவன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? சட்டத்தை படிச்சிருக்கையா? ஜெயிலில் வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? மேலதிகாரி சொல்றானா அடிச்சுட்டு போயிடுவையா? மேலதிகாரி போன்ல இருந்து சொல்றான், அடிக்கிறவன் ஜெயிலுக்கு போறான், போன்ல சொன்ன மேலதிகாரி தப்பிச்சுக்கிறான். இதுதான் காவல்துறையா? போய் பாருங்க. அதாவது மிகப்பெரிய அதிகாரங்களை எல்லாம் நமது சட்டம் காவல்துறைக்கு கொடுத்திருந்தது. நான் கண்ணால பார்த்தேன். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் லாக்கப் பண்ணிருக்கோம். உள்ளுக்குள்ளேயே போலீஸ் நினைத்தால் நாங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது யாரை வேணுமானாலும் பிடிச்சிட்டு வந்து உள்ள போட்டுருவோம். சிறையை விட மோசம் போலீஸ்க்கு லாக்கப். சிறையில உங்களை ஜட்டியோட போட மாட்டான். போலீஸ் லாக்கப்ல பனியை எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட லாக்கப்ல போடுவோம். எத்தனையோ அதிகாரிகள் உன்னை போலீஸ் லாக்கப்ல போட்டுருக்காங்க. 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுங்கன்னு லஞ்சம் வாங்கின அதிகாரிகள் எல்லாம் காவல்துறையில இருந்தாங்க. இதுவும் அப்பெல்லாம் எப்படி தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோர்ட்டு திங்கக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாள் நீங்க கோர்ட்டு போய் தான் பண்ணணும். 2 நாள் காவல்துறை லாக்கப்ல வைப்பான் ஜட்டியோட. இதுக்கு நல்லவங்க எத்தனை ப்ரொஃபஷனல் கிரிமினல் உள்ள போயிடுவான். ஒரு சின்ன அடிதடி கேஸ், கொடுக்கல் வாங்கல் கேஸ் எல்லாம் பண்ணுவான் உள்ள லாக்கப்ல. 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு. இந்த அநியாய அக்கிரமம் எவ்வளவு நாளா நடந்தது தெரியுமா? கடைசி கடவுள் வந்து ஒரு இது போட்டான் உங்களுக்கு கடிவாளம். சுப்ரீம் கோர்ட் சொன்னான் லாக்கப் எல்லாம் மூடுறான். போலீஸ் லாக்கப்ப மூடுன்னு ஏன் சொன்னா சுப்ரீம் கோர்ட்? உனக்கு கொடுத்த அதிகாரத்தை உனக்கு பயன்படுத்த தெரியல. தப்பா பயன்படுத்தி சட்டத்துக்கு மீறி அப்பாவிகள் எல்லாம் ஜட்டியோட போட்டல, அந்த பாவம் உன்னுடைய அதிகாரம் போயிடுச்சு.